எப்போக்கா? கோயிலுக்கு போனோம்ல அப்போ. அப்போ இது கோர்ட்ல. அந்த கலவரத்துலயும் ஒரு குதூகலம். வா சக்தி, உட்காரு. என்னான்னு சொன்னீங்கடா நானும் சேர்ந்து சிரிப்பில்ல. ஆ, அது அது ஒண்ணும் இல்ல, சும்மா. சும்மா சும்மாவா? அக்கா ஆங்கிரி பேடி விளையாண்டாங்க, அதான் நான் சிரிச்சேன். அப்படின்டா? அது ஒரு விளையாட்டு. ஆமா. சரி, அது என்னடி எனக்கு காட்ட வேண்டியதானே, நானும் பாட்டு போறேன். அது வந்து வேற ஏதோ என்கிட்ட மறைக்கிற. இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்கிட்ட நீ பொய் சொல்ல மாட்டேன்னு நான் நம்புறேன். என்னன்னு சொல்லு. அது அவங்க பர்சனல் விஷயம், அடுத்த ஆளுகிட்டலாம் சொல்ல முடியாது. யோ நல்ல கையே, உனக்கே சொல்ற, எனக்கு சொல்ல மாட்டாளாக்கு. இது பாயிண்ட். இல்ல வேணாம். நீ வேணாம் வேணான்னு சொல்றப்பதான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன விஷயம்தான். அதான் என்னன்னு சொல்லு. உன் போனை கொடு. ஆட கொடு. ஒரு போட்டோவா தள்ளி பாருங்க. என்னதெல்லாம்? சும்மா உனக்கு தெரியாம உன்னை போட்டோ எடுத்துட்டே இருப்பேன். போட்டோ எடுத்து போட்டோ எடுப்பேன், அவ்வளவுதான். ஏகப்பட்ட போட்டோ இருக்கு. என்னது இது? நான் முத உங்க வீட்டுக்கு வந்த பிறந்து இருக்கேன். சரி, அப்பெல்லாம் நீ என் மேல கோபமா தானே இருந்த? நான் அப்படி சொன்னேனா? அப்பெல்லாம் உனக்கு நீ பிடிக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பிடிக்கலன்னா யாராவது போட்டோ எடுப்பாங்களா? இல்ல, நீ எப்பயுமே நீ முறைச்சிட்டே இருப்பியே, அதான். முறைச்சா பிடிக்கலன்னு அர்த்தமா? பொம்பளைங்க வானா போன்னு அர்த்தம், போனா வான்னு அர்த்தம். எனக்கு ஒன்றும் புரியல. அது எங்களுக்கு புரியுது. சரி, என்னோட இவ்வளவு போட்டோ வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவ? சும்மா தோன்றப்பெல்லாம் எடுத்து பார்த்துட்டே இருப்பேன். ஏன்? என்ன நீ இதுக்கெல்லாம் ஏன்னு கேட்ட நான் என்ன பதில் சொல்றது? அதுக்கு இல்ல, போனை கொடு. ஒரு நிமிஷம் இரு, பார்த்துட்டு தரேன். சரி, நீ பார்த்துட்டு நான் போய் காஃபி கொண்டு வரேன். யோ என்ன அதெல்லாம்? யோ என்ன முறைக்கிற? உங்களுக்கு நிஜமாவே புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ஒரு பொம்பளை புள்ள உங்களுக்கே தெரியாம உங்களை போட்டோ பூச்சி அதை திரும்ப திரும்ப பார்த்துனே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? லவ்னு அர்த்தம். ஹலோ ஹலோ, இப்ப எதுக்கு இவ்வளவு ஷாக் ரியாக்ஷனு? இல்ல, மலருக்கு என் மேல. ஆமா, லவ் தான்.